வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் அழகை, சீரியத்தை, சமநிலையை, அமைதியை தங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் யோசிப்பவர்கள். இந்த ராசிக்காரர்களின் மனசு பனித்துளி மாதிரி நெகிழ்வும், அரங்கமே இல்லாமல் பேசும் கலைவும், மற்றவர்களை ஈர்க்கும் காந்த குழுக்களையும் கொண்டிருக்கிறது. இவர்கள் எங்கு நின்றாலும் அந்த இடத்தில் ஒரு தனித்துவமான ஒளி மின்னும். அதுதான் துலாம் ராசிக்காரர்களின் இயல்பு. நிறைய யோசித்து ஆராய்ந்து பிறகு முடிவெடுக்கும் குணமுடையவர்கள் என்பதால் இவர்களின் முடிவுகள் நீண்ட நாள் பலன் தருபவை. ஒரு வார்த்தையில் சொன்னால் அழகும் அறிவும் கலந்த சீரிய ராசி. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் மனிதர்களின் உள்ளத்தை புத்தகமாக படிக்க தெரிந்தவர்கள். எத்தனை பேர் இருந்தாலும், யாரோ ஒருத்தரின் மனம் சோகமாக இருந்தாலும், யாரேனும் சங்கடத்தில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரருக்கு அது உடனே புரியும். இவர்களின் அன்பு வெளிப்படையாக இல்லை, ஆனால் அவர்கள் தரும் அக்கறை நதி போல பெருகும். உறவுகளை காப்பாற்றும் திறமை இவர்களிடம் அற்புதமாகவே இருக்கும். குடும்பத்திலும் நண்பர்களிடமும் காதலிலும் எங்கு இருந்தாலும் அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கே ஏற்றுக்கொள்வார்கள். சில நேரங்களில் இதே மனநிலை இவர்களை உளைச்சலுக்கு ஆளாக்கினாலும் அருகில் இருப்பவர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் தாங்க முடியாத ஒரு உதவி சக்தி. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களின் உலகமே தனி அழகுடையது. வீட்டை அலங்கரிப்பதோ, ஒரு வண்ணத்தை தேர்வதோ, எந்த விஷயத்தை அழகாக மாற்றுவதோ எல்லாவற்றிலும் இவர்களின் கண்ணோட்டம் தனித்துவம் மிளிரும். கலை, மொழி, இசை, ஓவியம், ஃபேஷன், டிசைன் போன்ற துறைகளில் இவர்களின் படைப்பாற்றல் வெடிக்கும். இவர்களின் மனசு எப்போதும் சாதாரணத்தை சாதாரணமாய் பார்க்காது. அதை அழகாக்கி கலைப்படுத்தி சிறப்பாக்கும் திறமை கொண்டது. ஒரு பொருளை பார்த்தால் அது எப்படி இருக்கணும் என்பதை நிமிடத்தில் கற்பனை செய்யும் திறமை இவர்களின் இயல்பாக இருக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் எந்த தொழிலும் இருந்தாலும் அவர்கள் பேச்சு திறன், மனநிலை, சமநிலை, விவாதத்தை முடிக்காமல் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய திறன் ஆகியவை இவர்களை வேறு விதமாக உயர்த்தும். மேலாண்மை, மனிதவள மேலாண்மை, சட்டம், கலைத்துறைகள், பப்ளிக் ரிலேஷன்ஸ், டிசைன், ஆலோசனை, வெளிநாட்டு தொழில், சொத்து ஆலோசனை எதிலும் இவர்களுக்கு உயர்வான இடம் கிடைக்கும். துலாம் ராசி சனியின் நிழல் இல்லாத காலங்களில் பெரிய பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டணி வியாபாரங்களில் வெற்றி இவர்களை தேடி வரும். பேச்சு தேர்ச்சி இவர்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் பணத்தை மெதுவாக சேகரிப்பார்கள். ஆனால் அவர்கள் நிதானமும் புத்திசாலித்தனமும் கலந்த முடிவுகள் எடுப்பதாலே வாழ்க்கையின் நடுவில் இருந்து இறுதி வரை பெரிய அதிர்ஷ்டம் உயரும் நிகழ்வும். வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம், பெரிய சொத்து சேர்க்கும் யோகம் இவர்களுக்கு 30 வயதிலிருந்து 45 வயதுக்குள் பலமாக வெளிப்படும். துலாம் ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் அலைகள் போல வருவதில்லை. ஒரு முறை வரும்போது அதிர்ஷ்டமலை போல பொழியும். இவர்களுக்கு வெளிநாட்டு பண வசதி கூட வெளிப்படும். அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களின் உள்ளம் என்பது உள்மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அமைதியான இசை. அவர்கள் எதையும் சண்டையில், வன்முறையில் இல்லை, அறிவில் பேசுவதும் இல்லை, புரிந்து கொள்வதில் தீர்க்க விரும்புவார்கள். இவர்களின் கனவுகள் பெரியவை, ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்றும் தூண்டுதல் அமைதியான முறையில் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதை அமைதியாகவும் அழகாகவும் செய்து முடித்து காட்டுவார்கள். இதற்கு உதாரணமாக துலாம் ராசிக்காரர்களின் மறைக்கப்பட்ட பலன்கள். மனிதர்களை ஈர்க்கும் காந்த குணம், எந்த பிரச்சனைகளையும் அமைதியாக தீர்க்கும் திறன், அழகையும் சமநிலையும் காக்கும் கண், மேலாண்மை, பேச்சு திறன், ஆழமான மனச்சுழிச்சலையும் கூட சிரிப்பில் மறைக்கும் நெகிழ்வு, கலை, இசை, படைப்பாற்றல் உச்சத்தில். அதே போல துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் எதை பற்றியும் ஆழமாக யோசிப்பவர்கள். ஒரு சின்ன வார்த்தை கூட இவர்களின் மனதை நொந்துவிடும். ஒரு சிறிய அன்பு கூட இவர்களை வானளவு உயர்த்தும். இவர்களின் உணர்ச்சிகள் மிக நுட்பமான நூலால் பின்னப்பட்டவை போல இருக்கும். அதை யாரும் கவனிக்காமல் இழுத்து விட்டாலும் மனம் கலங்கிவிடும். ஆனால் அதே துலாம் ராசி துன்பத்தை தாங்கும் பலமும் மீண்டும் எழும் திறமையும் கொண்டது. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அழகிய வெளிப்பாட்டுடன் மீண்டும் எழுவார்கள். இவர்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு இவர்களின் அன்பு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் காதலில் மெலிதான இசை போல நடந்து செல்லும் வகை. இவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடன் இருக்கும் வாழ்க்கையும் மென்மையும் காந்த ஈர்ப்பும் நிறைந்தது. இவர்களுடன் உறவு வைத்திருப்பவர்கள் எப்போதும் அமைதியாக, நிம்மதியாக, மன அழுத்தமில்லாமல் இருப்பார்கள். இவர்களுடைய காதல் வெளிப்புறத்தில் அதிகமாக தெரியாது. ஆனால் ஒருமுறை மனதில் ஏற்றுக்கொண்டவர் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஆதரவாக நிற்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் தங்களை புரிந்து
புரிந்து கொள்ளும், அமைதி கொடுக்கும், நிம்மதி தரும் துணையை விரும்புவார்கள். இவர்களின் காதல் வாழ்க்கையில் அழகு, அக்கறை, சமநிலை, நம்பிக்கை என்ற 4 தூண்கள் மிகவும் முக்கியம். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்துவிட்டால் அந்த இடத்தின் ஆற்றல் மாறிப்போகும். பேசும் முறை, உட்காரும் அழகு, வார்த்தைகளை தேர்வு செய்யும் நுட்பம் எல்லாமே இவர்களை கூட்டத்தில் மின்னச் செய்யும். இவர்களின் சமூக திறமைகள் அப்படியே பப்ளிக் ரிலேஷன்ஸ் போன்ற துறைகளில் இவர்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்வது சாத்தியம். யாருடனும் எளிதாக நட்பு பாராட்டக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் காண்பதற்கு அமைதியாக இருந்தாலும் உள்ளம் நிறைந்த பாசத்தின் குவியலாக இருப்பார்கள். எந்த ஒரு சமூக நிகழ்வாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் அங்கே இருந்தால் சூழல் தன்னிச்சையாக அழகாகிவிடும். துலாம் ராசி என்பது ஒரு பிரச்சனையை ஒரே கோணத்தில் பார்க்காது. அவர்கள் அதை பிடித்து பார்த்து பல திசைகளில் ஆராய்ந்து அனைத்துக்கும் சமநிலை இருக்கும் முடிவை தேர்வு செய்வார்கள். இந்த ராசிக்காரர்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பாத மனம் கொண்டு இருப்பதால் முடிவெடுப்பதில் தாமதமாகும். ஆனால் தாமதித்து எடுத்த முடிவு மிக நேர்மையானதும் நியாயமானது ஆகும். இவர்களின் மூளை எப்போதும் ஏன், எப்படி, இதற்கு நல்ல வழி என்ன என்று இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த சிந்தனை திறனாலே இவர்கள் பல துறைகளில் ஆலோசனையாளராக கௌரவத்தையும் பெறுவார்கள். அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக இருப்பதால் எல்லோரும் இவர்களை பலவீனமாக நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கையின் மிக கடினமான காலங்களில் இவர்களின் உண்மையான சக்தி வெளிப்படும். துன்பமும் தடையும் இவர்களை சற்றும் அசைக்காது. மனத்தில் மட்டும் அமைதியாக போராடி சரியான தருணத்தில் சரியான தீர்வை எடுத்து அவர்களே தங்களை மீட்கும் அற்புத ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. பிரச்சனையை பார்த்து பயப்படுவதில்லை, அதை சமநிலையான முறையில் உடைத்தெறியும் திறன் இவர்களிடமே உள்ளது. துலாம் ராசிக்காரர்கள் மௌனமாக போராடுவார்கள். ஆனால் வெற்றி பெற்ற பின் அவர்களின் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்பம் மெதுவாக இருக்கும். ஆனால் 28 வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரத் தொடங்கும். ஒரே நேரத்தில் பல நல்ல வாய்ப்புகள், நிதி வளர்ச்சி, சொத்து சேர்ப்பு, பணவரவு போன்றவை இணைத்து வருவதை காணலாம். இந்த ராசிக்காரர்களின் உண்மையான அதிர்ஷ்டத்திற்கும் உயர்வுக்கும் அடிப்படை அவர்களின் நிதானம், சமநிலை, பொறுமை, அழகான முடிவெடுக்கும் திறன் ஆகும். எந்த காலத்திலும் இவர்களின் அதிர்ஷ்டம் துரோகம் செய்யாது. தாமதமானாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கும். மேலும் துணிச்சலுக்கு பெயர் பெற்ற துலாம் ராசியினர் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லா வகையிலும் உற்சாகத்துடன் இருக்கும் வகையிலும் காரியங்கள் நடக்கும். நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும். உங்கள் விருப்பங்களை சமரசம் செய்ய வேண்டாம், மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கவும் வேண்டாம். நேரம் உங்களுக்கு சாதகமாக அமைய எதிர்பார்த்தபடி காரியங்கள் சிறப்பாக செல்லும். உங்கள் மனவாழ்வில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு தினமாக அமையும் என்று கூறி வருகிறார்கள். துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கை உண்மையான அன்பு பரிமாற்றத்திற்கு ஏற்ப ஒரு தினமாக இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நினைத்தீர்களோ அதே போன்று சிறப்பாக அமையும். பழைய விஷயங்களில் இருந்து வெளியேறி வாருங்கள். புதுமையான விஷயங்களை முயற்சி செய்யுங்கள். கல்லூரி செல்லும் காதலர்கள் தங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். நீண்ட தூர பயணம் ஒன்றுக்கு திட்டமிடுவார்கள். இந்த பயணத்தின் போது இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போதுமான நேரத்தையும் செலவிட்டு உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இதன் போது தங்கள் எல்லையை அறிந்து சுய கட்டுப்பாடுடன் இருப்பது அவசியம். உங்கள் காதல் உறவில் அன்பின் ஆழத்தை கண்டறியவும் ஒரு சிறப்பு தினமாக அமையும். திருமணம் முடிந்தவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நற்செய்தி ஒன்று கிடைக்கும். குறிப்பாக அண்மையில் காதல் திருமணம் செய்த நபர்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்தவர்கள் இந்த நற்செய்தியுடன் உதவியுடன் பெற்றோரை சந்தித்து மீண்டும் அவர்களுடன் இணையும் வாய்ப்பை பெறலாம். மன வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மறையும். மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும். துலாம் ராசி கொண்ட பெண்கள் தங்கள் பெற்றோர் வீட்டின் வழி பூர்வீக சொத்துகளில் பங்கு பெறுவார்கள். நிதிநிலை மேம்படும். சமூகத்தில் உயரிய அந்தஸ்தும் கிடைக்கும். குடும்பத்தின் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம். வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்பட மகிழ்ச்சிகள் பெருகும். அதேபோல் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். செய்யும் முதலீடுகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும். உங்கள் கீழ் பணியாற்றும் ஊழியர்களை கருணையுடன் நடத்துங்கள். எளிய இலக்குகளை நிர்ணயிங்கள். அன்பாக நடத்துங்கள். பண விஷயத்தில் லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு சாதகமாக இருக்கச் செய்யும். முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை பெறுவீர்கள். உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம். ராசி லக்னத்தில் சுக்கிரன் இருப்பதால் அழகு, ஆடம்பரம், சந்தோஷம், காதல், காமம் என எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். உடம்பு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் புதிய வேலையில் மாற்றம் ஏற்படும். பழைய நண்பர்களால் புதிய வேலைக்கு மாறும் யோகங்கள் உண்டாகும்.
பழைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் வக்ரம் இருந்தால் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிகிச்சை பெறுவீர்கள். கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். தைரியம் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மாதமாக இருக்கும். அதேபோல் இந்த மாதம் சனி வக்ரமாக இருப்பதால் தேவையில்லாத பகைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை செய்வீர்கள். எல்லா விஷயங்களும் தள்ளிப்போய் நடக்கும். எல்லா விஷயங்களும் உங்கள் வசமாகும். தெய்வ அனுக்கிரகம் நன்றாக இருக்கும். தாயின் ஆதரவு இருந்தால் அற்புதமாக எல்லா விஷயத்தையும் சாதிப்பீர்கள். தொண்டை பகுதி, அசிசிட்டி, பற்கள், காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பாதிப்புகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் உண்டாகும். யோக பலன்கள் அதிகளவில் பெறும் யோகங்களும் ஏற்படும். வார்த்தைகளில் இனிமையை கடைபிடிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கும். வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். உறவுகள் ஏற்றத்தை கொடுக்கும். துணைவியிடம் இருந்து வந்த மன வேற்றுமைகள் நீங்கும். முதுகு, கை, கால் சுளுக்கு போன்ற விஷயங்கள் பரிபூரண நிவர்த்தியாகும். நிறைய ஏற்றங்களும் பொன்னான காரியங்களும் நடக்கும். தாயார் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக 90%, பொருளாதாரம் ரீதியாக 80% அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக துலாம் ராசியை கொண்டவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டிலும் எண்ணற்ற திருப்பங்களை காணும் மாதமாக இருக்கும். குறிப்பாக தங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு குடும்ப உறவுகளின் மகிழ்ச்சியை உறுதி செய்யும் மாதமாக இருக்கும். இதனிடையே உங்கள் சமூக வட்டங்கள் விரிவடையும். நண்பர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்கள் நலம் விரும்பின் மனிதர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதேபோல் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் தெளிவான உரையாடலுக்கு இடமளிக்கும் ஒரு மாதமாக இருக்கும். உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். உங்கள் எதிர்காலம் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கும். நிகழும் உரையாடல்கள் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு கொண்டு வரும். உறவில் பரஸ்பர புரிதலை உண்டாக்கும். மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும். உறவில் மகிழ்ச்சியான தருணங்களை தக்க வைக்க கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உங்கள் காதல் துணையை கடிந்து கொள்வது கூடாது. அவசர முடிவுகள் கூடாது. பண விஷயத்தில் பதற்றம் கூடாது. முடிந்தளவுக்கு நிதானமாக செயல்படுங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை தக்க வைத்து கொள்ளுங்கள். இதனிடையே உங்கள் காதல் உறவில் காணப்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனஸ்தாபங்களுக்கு விடை காணும் வாய்ப்புகளும் கிடைக்கும். தங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்துவது தொடர்பான வழிகளும் கிடைக்கும். காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் விதமாக பெரும் தொகையை செலவு செய்யலாம். அதேபோல் ஆடம்பர செலவு அவசியமற்றது. உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களின் உண்மையான அன்பு மட்டுமே. எனவே அனாவசிய செலவுகளை தவிர்த்திடுங்கள். இருக்கும் சேமிப்பை பாதுகாத்து வைத்திருங்கள். துலாம் ராசியினரின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் அலைச்சல்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் வந்து செல்லக்கூடும். பணிகளை முடிப்பதில் காலதாமதம் நீடிக்கும். இதனை சமாளிக்க நண்பர்கள் உதவி பெறுவதும் நல்லது. அதேபோல் இந்த மாதம் நீங்கள் சந்திக்கும் புதியவர்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டவர்கள். அவர்களின் உதவி உங்கள் தொழிலை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். உடன் பணிபுரியும் நபர்களுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். பண விஷயத்தில் அவசர முடிவுகள் கூடாது. பதற்றத்தின் நீங்கள் எடுக்கும் முடிவு எதிர்மறை விளைவுகளை கொண்டு வரலாம். முடிந்தளவுக்கு அத்தியாவசிய செலவுகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற செலவுகள் கூடாது. உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் விதமாக சேமிப்பு திட்டங்கள், காப்பீட்டு திட்டங்களில் முதலீடு செய்வது மிக மிக நல்லது. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களின் மனது எப்போதும் அமைதி, சமநிலை, விவேகம் என்ற மூன்றையும் தேடித் திரியும். இவர்களுக்கு சின்ன சின்ன சத்தங்கள் கூட மனதை சிதறடிக்கக்கூடும். அதே நேரத்தில் ஒரு அமைதியான இடம் இவர்களின் ஆன்மாவை புத்துணர்ச்சியுடன் நிரப்பிவிடும். இவர்களிடம் ஒரு ஆழமான ஆன்மீக இணைப்பு உண்டு. அது கோயில் அல்லது ஜபம் இல்லாமல் கூட காணப்படும். இது இவர்களின் உள்ளத்தில் இருந்து வரும் நற்சக்தி. இந்த ராசிக்காரர்கள் நிம்மதியை, அமைதியை, சுத்தத்தை கொண்ட சூழலைத்தான் விரும்புவார்கள். யாருடைய மனதிலும் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அனைவருக்கும் நல்லம் செய்யும் எண்ணத்துடன் இவர்களுடைய நாள் துவங்கியும் முடிந்தும் செல்லும். இவர்கள் வாழும் இடத்தில் சண்டை, தூசு, ஒழுங்கின்மை போன்றவை நீண்ட நாள் தங்க முடியாது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எதிலும் தங்களுக்கு நியாயம் முக்கியம். செல்வம், சாதனை, புகழ் எதுவாக இருந்தாலும் அது நியாயமான முறையில் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்வு இவர்களின் உள்ளத்தில் பதிந்திருக்கும்.
குடும்பத்தில் வேலைப்பளுவில் அல்லது நண்பர்களிடத்தில் யாருக்கும் அநீதி நடந்தால் அதை மௌனமாக பார்த்து கொண்டிருப்பது இவர்களுக்கு முடியாது. தங்களால் முடிந்தவரை அதை சரி செய்ய முயற்சிப்பார்கள். இவர்களின் இதயத்தில் நீதியின் தராசு எப்போதும் சமநிலையில் இருக்கும். அதனால்தான் இவர்களை யாருமே எளிதில் ஏமாற்ற முடியாது. இவர்களின் மனிதநேயம் அவர்களை எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் பெற செய்கிறது. அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் விருப்பங்களில் ஒரு தனி கலாச்சாரம் இருக்கும். அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள், அணிய விரும்பும் உடைகள், வீட்டை அலங்கரிக்கும் முறைகள் அனைத்தும் ஒரு நுணுக்கமான தேர்வின் விளைவு. இவர்களின் கண்கள் எப்போதும் அழகை தேடும். அது ஒரு மனிதரின் உள்ளமாக இருக்கலாம், ஒரு கவிதையாக இருக்கலாம், ஒரு இயற்கை காட்சியாக இருக்கலாம். இவர்களுடைய உலகம் கொஞ்சம் கனவுகளால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் அந்த கனவுகளில் ஒரு அற்புதமான நாகரிகமும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களை பார்த்தாலே கலையுலக மனிதர்கள் என்று சொல்லும் அளவுக்கு இவர்களின் வருகை ஒரு தனி தாக்கத்தை உண்டாக்கும். அதே போல இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் திடீரென தொடங்க மாட்டார்கள். மெதுவாக யோசித்து முடிந்தவரை எல்லா கோணங்களையும் பார்க்கிறார்கள். அதன் பின்புதான் அவர்களின் திட்டம் உருவாகும். ஆனால் உருவான பிறகு அந்த திட்டம் துல்லியமாகவும் அழகாகவும் இடைவிடாத வெற்றியுடன் கைகூடும். துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு ஸ்மார்ட் மூவ் எடுத்து செயல்படுவார்கள். அவர்களின் வளர்ச்சி வெளிநோக்கத்தில் மெதுவாக தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் அமைதியாகவே பெரிய படிகளை எடுத்து கொண்டிருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் இருப்பது மட்டுமே அந்த வீட்டில் சாந்தி, நிம்மதி, அதிர்ஷ்டம் ஆகியவற்றை கொண்டு வரும். இவர்களின் நம்பிக்கை, ஷாப்லியம், திருத்தமான சிந்தனைகள் அருகில் இருப்பவர்களுக்கும் நல்ல பலனை தரும். இவர்களின் நல்ல உள்ள உணர்வு ஒரு சக்தியாகவே வேலை செய்கிறது. இவர்களுடன் இருக்கும் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கணவன், மனைவி ஆகியோர் வாழ்க்கையிலும் வளர்ச்சி தானாகவே நிகழ்ந்துவிடும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் நன்மையை விதைக்கிறவர்கள். அவர்களால் பிறருக்கு கிடைக்கும் நன்மை பல மடங்காக திரும்பி அவர்களையே ஆசிர்வதிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை பற்றி மிகவும் பொறுப்பானவர்கள். இவர்களால் உருவாக்கப்படும் வீடு எப்போதும் அமைதியுடனும் அன்புடனும் நிரம்பி இருக்கும். இவர்களுக்கு மனநிலையில் சமநிலை தரும் துணை கிடைத்தால் அந்த உறவு ராஜயோகமாக மாறும். திருமணத்திற்கு பின்பு இவர்களின் அதிர்ஷ்டம் பல மடங்கு உயர்வது பொதுவாகவே காணப்படும். குடும்பத்தில் அனைவரின் இணைத்து கொள்ளும் சண்டைகளை பரவாமல் தடுக்கக்கூடிய பிரிந்த மனங்களை இணைக்கும் ஒரு மென்மையான பாலம் போல செயல்படுவார்கள். இவருடைய குடும்பம் வளர்ச்சி, சந்தோஷம், நிதிநிலை ஆகியவற்றில் முன்னேறத் தொடங்கும். துலாம் ராசிக்காரர்கள் பிரச்சனைகளில் சிக்கியினாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஒரு இனிய சிரிப்பில் எல்லா துயரத்தையும் மறைத்து விடுவார்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையே இவர்களின் மிகப்பெரிய சக்தி. எத்தனை தடைகள் இருந்தாலும் இவர்கள் மன தளர்வதில்லை. பொதுவாக மெதுவாக அமைதியாக யாருடனும் பகிராமல் அவர்களே போராடி தீர்வை கண்டுபிடிப்பார்கள். குறிப்பாக பொறுமையாகவே எல்லாமே சாதித்து காட்டுவார்கள். வாழ்க்கையின் துயரங்கள் இவர்களை உடைக்காது. அதை தாண்டி உயரத்திற்கு தள்ளும். இந்த ராசிக்காரர்களின் உள்பலம் யாராலும் கணக்கிட முடியாத அளவு ஆழமானது. மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவு வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தனி உலகம் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த உலகம் நெகிழ்ச்சியும் நுண்ணுணர்ச்சியும் கொண்ட ஒரு அமைதியான ஒரு கடல் போல் இருக்கும். சூழலில் யாரேனும் ஆவேசமாக பேசினாலும் கோபமாக நடந்தாலும் இவர்களின் உள்ளத்தில் அலைகள் கூட அசைவதில்லை. அவர்கள் வெளியில் அமைதியை தக்க வைத்துக் கொள்வார்கள். மனசு உடைந்து போக வேண்டிய தருணத்திலும் துலாம் ராசிக்காரர்கள் தூங்காமல் யோசித்து மனதின் குழப்பம் நீங்கும் வரை தங்களையே சமாதானப்படுத்திக் கொள்ளும் நுண்ணறிவை கொண்டவர்கள். இவர்களின் மன அமைதி ஒரு துணிந்த இதயத்தின் அமைதி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவத்தை மட்டுமே யோசிப்பவர்கள் அல்ல, சுற்றியுள்ளவர்களுக்கும் என்ன நன்மை என்பதையும் இணைத்தே யோசிப்பார்கள். ஒரே வார்த்தையில் துலாம் ராசிக்காரர்கள் தன்னலமில்லா சிந்தனை உடையவர்கள். நண்பர்கள், குடும்பம், சகோதரர்கள் கூட வேலை பழுவில்லாதவர்கள். யார் ஒருவருக்கும் நன்மை செய்ய முடியுமோ என்று எப்போதும் மனதில் ஒரு எண்ணம் செலுத்துவார்கள். இவர்களின் வாழ்க்கை நோக்கம் அனைவரும் சமநிலையில் இருக்க வேண்டும். யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. முடிந்தவரை அமைதி நிலைக்க வேண்டும். இந்த யோசனைகளே இவர்களின் மற்றவர்களிடத்தில் மிகவும் மதிப்புக்குள்ளவர்களாக மாற்றுகிறது. ஏனென்றால் துலாம் ராசியை பார்த்தால் மிகவும் நெகிழ்வானவர்கள், மென்மையானவர்கள் என்று தோன்றலாம். ஆனால் இவர்களின் உள்ளத்தில் மற்றவர் பார்த்திராத ஒரு வலிமையான இரண்டாம் முகம் இருக்கும். இந்த இரண்டாம் முகம் தன்னம்பிக்கை நிறைந்தது. யாராலும் அடிமேல் பேச முடியாதது. தவறானவர்களிடம் நேராக பேச முடியாது. தன்னுடைய உண்மையான எல்லைகளை காப்பாற்றக்கூடியது இந்த மறைமுகம். துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் எல்லையை மீறி யாராவது நடந்தால் மட்டும் வெளிப்படும். அப்போது இவர்களை யாரும் நிறுத்த முடியாது. அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கோயில் வழிபாடு அவசியமில்லை. ஆனால் உள்ளத்தில் இயற்கையாகவே ஆன்மீக உணர்வு மிகுந்தது. அவர்கள் இந்த சக்தியை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு ஒப்படைப்பார்கள். இவர்களுக்கு மன உளைச்சல் வந்தால் ராத்திரியா தனியா காட்டில்
வழியில் நடப்பது, இசை கேட்பது, தனிமையில் இருப்பது, தங்களைத்தானே புரிந்து கொள்ள முயற்சிப்பது, இவை இவர்களின் ஆன்மீக முறைகள். அடிப்படையில்தான் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியில்தான் சக்தியை பெறுகிறார்கள். அதே போலதான் துலாம் ராசிக்காரர்கள் ஆரம்ப வெற்றிகளை பெறுவதில்லை. எப்போதும் முயற்சி செய்து பல தடைகளை தாண்டி மெதுவாக வளர்வார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் வருவது, பணவரவு நிலை பெறுவது, சொத்து சேர்ப்பது தொடங்குவது, சமூக மரியாதை அதிகரிப்பது எல்லாம் ஒரே நேரத்தில் நிகழும். இவர்களின் வளர்ச்சி ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும். யாரும் கவனிக்காதவர்கள் போல இருந்தாலும் 5-10 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய உயரத்தை அடைவார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் அன்பு சாதாரண அன்பல்ல, ஆழமானது, நெகிழ்வானது, பரிவானது. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே தாமதமான அதிர்ஷ்டம் இருக்கும். ஆனால் ஒருமுறை அதிர்ஷ்டம் திறந்துவிட்டால் வீட்டுக்கான யோகம், கார் யோகம், திடீர் பணவரவு, வேலை உயர்வு, வியாபாரத்தில் பெரும் லாபம், வெளிநாட்டு வாய்ப்பு, சமூக அந்தஸ்து உயர்வு போன்ற பல திடீர் நிகழ்வுகள் வரிசையாக நிகழும். அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த ராசிக்காரர்கள் சிறிய துவக்கத்திற்கு பிறகு பெரிய முடிவை பெறும் ராசி. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.